Hello guys. So this video is about my experience. இது வந்து இங்கே சொல்லப்படுற இந்த தோ க்ரூஸ்னு சொல்லுவாங்க. இந்த தோ க்ரூஸில் நான் போன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தோ க்ரூஸில் நான் என்னோடய ஒய்ஃப் ஆஸ் வெல் அஸ் என்னுடைய பிரதர் 3 பேர் நானாக்கா புக் பண்ணியிருந்தோம். இது வந்து ஆஃபரில் அப்படிங்கிறதுனால ஒரு 30 திராம்ஸ்க்கு கிடச்சிச்சு. 30 திராம்ஸ்னால் நம்ம ஊரில் இப்போ ஒரு 620 அப்படின்னு சொல்லலாம். 620 to 630 வரும். ஸோ புக் பண்ணிட்டோம். பயங்கர கும்பலாக இருந்துச்சு. பட் உள்ளார போயிட்டோம். மேலே எங்களுக்கு இடம் கிடச்சிருச்சு. ஐ மீன் அந்த டாப்பில் க்ரூஸினுடைய டாப்பில் கப்பல் டாப்பில் எங்களுக்கு இடம் கிடச்சிச்சு. ஒரு டேபிள் கிடச்சிச்சு. ஸோ அதில் என்ன பண்ணிட்டோம்னாக்கா ஏறி உக்காந்துட்டோம். வியூ நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் வி ஸ்டார்டட். இங்கே வந்து க்ரீக்னு சொல்லுவாங்க. க்ரீக் அப்படின்னு சொல்கிற அந்த பாயிண்ட்லேருந்து தான் என்னன்னாக்கா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நல்லா எல்லாருமே டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளான ரொம்ப சூப்பரான ஒரு போட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகேவா இருந்துச்சு. அவ்வளோதான். ஒரு 30 திரம்ஸுக்கு ஒர்த்தானதாக இருந்துச்சு. அண்ட் தென் ஸ்டார்ட் ஆணுச்சு. க்ரீக்லேருந்து ஸ்டார்ட் ஆணுச்சு. ஸோ க்ரீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு வேறு எங்கே போணுச்சு அப்படின்னாக்க இங்கே வந்து அல்சீஃப்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த அல்சீஃப் எல்லாம் க்ராஸ் பண்ணி இன்னொரு வியூ பாயிண்ட்டு அது ஒரு 1.5 hours 2 hours என்னன்னாக்க இருக்கும். ஒரு 1.5 hours 2 hours இருக்கக்கூடிய அல்சீஃப் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ட்ரிப் மாதிரி போய்ட்டு வந்துச்சு. அதுக்கு நடுவில் என்னன்னாக்கா ஃபுட்டு எல்லாமே இதிலே கொடுத்துருந்தாங்க. ஃபுட் வந்து இங்கேயே கொடுத்துருந்தாங்க. புஃபே ஃபுட்டேஜ் நான் எடுக்கல. அண்ட் ஃபுட்டு நல்லாவும் இல்லை. ஃபுட் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஃபுட் நல்லாவும் இல்லாதனால நோ பாயிண்ட் ஆஃப் ஷோயிங் இட். அது வந்து சாப்பிடவும் இல்லை. நான் ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் அது அவ்வளோக்கா ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஒரு மிதக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. அண்டு பொறுமையாக போயிட்டுருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னாக்கா போர் அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா திருப்பி சுற்றி அதே தான். இந்த பில்டிங்ஸ் இதெல்லாமே பார்த்துட்ருப்போம். ஒருவேளை இந்த போட்டில் போனதுனாலயா இல்லை வேறு போட்டில் போயிருந்தாக்கோ ஒரு வேளை எங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்குமா என்னென்னு தெரியல. மேபி ஈவினிங்கில் போயிருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லா கொஞ்சம் சைட் சீயிங் பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. ஏன்னா சுற்றி அதே தான் இருந்துச்சு. இங்கே ஃபேமஸான சில 2-3 பில்டிங்ஸு இதெல்லாமே இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே என்னன்னாக்கா அதில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் தென் அதிலே கப்பல்லே என்னன்னாக்கா ஒரு இன்பில்ட்டாக ஒரு ஷோ மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் அது ஒன்றும் அவ்வளோ சூப்பராலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் என்னன்னாக்கா அந்த ஷோவே நடந்துச்சு. கொஞ்சம் ஒரு இடத்துல நிறுத்தியிருந்தாங்க. நடுவில் இந்த 2 hours ட்ரிப்பில் என்ன பண்ணியிருந்தாங்கனாக்கா இந்த அல்சீஃப் அப்படிங்கிற இடத்துல நிறுத்தியிருந்தாங்க. அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி. அங்கே வந்து அல்சீஃபில் வந்து இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். டெய்லி ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். ஏதாவது ஒரு டான்ஸ் ஷோ மாதிரி ஏதாவது நடக்கும். அங்கே வந்து சாங் ஷோ மாதிரி ஏதாவது நடக்கும். அண்டு ராஜஸ்தானி, பஞ்சாபி, அதுக்கப்புறம் நார்த் இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணுவாங்கனாக்கா அங்கே இது பண்ணிகிட்ருப்பாங்க, கண்டக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அங்கே அதெல்லாம் பார்க்குறதுக்காக ஒரு 5 minutes நிறுத்தியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரேடிசன் ப்ளூ ஹோட்டல் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி நிறைய கப்பல்கள் வந்து இங்கே நின்றுட்டுருக்கும். இது எல்லாமே இந்த தோ க்ரூஸ் ஷோக்காக தான். ஒரு 30 dirhams to 40 dirhams ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு ஆவரேஜான ரொம்ப சூப்பர் இல்லாத ஒரு ஆவரேஜான ஒரு நார்மலான ஒரு தோ க்ரூஸ் ட்ரிப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் ஒரு 100 dirhams நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒருத்தருக்கு ஒரு 100 dirhams அப்படின்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும். நல்ல வேலிடான ஒன்றா இருக்கும். ஏன்னா ஃபுட்டுன்னு தான் அதில் வந்து இன்க்ளூடட். ஸோ நல்ல ஃபுட் என்ன பண்ணுவாங்கனாக்கா அதிலலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது நான் வந்து ஃபுட்டை ஃபோக்கஸ் பண்ணி போகல, ஜஸ்ட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் போனேன். ப்ளசண்ட்டாக ஒரு 2 hours எதையும் யோசிக்காமல் அப்படியே ஃப்ளோட்டிங்லேயே அப்படியே கொஞ்சம் தண்ணி மேலே அப்படியே மிதக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த தோ க்ரூஸ் ட்ரிப் வந்து தாராளமாக போகலாம். 30 dirhamsக்கு ஒர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வராமல் கொஞ்சம் நார்மலாக நான் சொன்ன அந்த ஷோ தான் என்னன்னாக்கா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. இந்த ஷோ ஒரு 5 minutes போணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பப்பெட் ஷோ என்ன பண்ணாங்கனாக்கா அது இப்போ என்னது இங்கே வந்து கண்டக்ட் பண்ணாங்க. எல்லோரும் அந்த பப்பெட்டோட என்னன்னாக்கா ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் தென் குழந்தைங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஒர்க்குக்கு நடுவில் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட ஒரு கரியர் ஓரியன்டட் கண்டென்ட்டோட பார்ப்போம்.